राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय। राधे कृष्णा। மகோன்னதமான நாள் இன்று. அழகான ஒரு ஏகாதசி தினம். இன்னைக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்களுடைய தரிசனம். பகவான் பல காரணங்களை கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துறான். இன்னைக்கு என்னோட ஒரு சிஷ்யோடைய கல்யாணம் காஞ்சிபுரத்துல ஊரிக்கை ஓர் இரவு இருக்கை அந்த இடத்துல நடந்தது. ஸோ அதுக்கு போகிற அவசியம் ஓரிக்கைனாலே கிளம்பிட்டேன். ஏன்னா ஓரிக்கை அந்த பேர்லயே ஒரு அழகான ஒரு வசீகரம் உண்டு எனக்கு என்னைக்குமே. ஏன்னா திருமிழிசை ஆழ்வாரும் கணிகண்ணனும் ஓர் இரவு இருந்த ஒரு ஸ்தலம் பாலாற்றங்கரையில. பாலாற்றங்கரை, பாலாற்றுல தண்ணியே இல்லை, ஆனாலும் அந்த கரைக்கென்று ஒரு மகாத்மியம் நிச்சயமா உண்டு. அப்ப அந்த ஓரிக்கை பெரியவா மணிமண்டபம் அங்க போனேன். இன்னைக்கு போகும்பொழுதுதான் அவ்வளவு அழகா அங்க கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் பெருமாள் எல்லாம் தங்கின அந்த இடத்துல அவரோட அடையாளமா இருக்கக்கூடிய ஆதி கரி வரதர் சந்நிதி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த சந்நிதியை இன்னைக்கு தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி செவிலிமேடு எந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் அவ்வளவு அழகா சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து காஞ்சி வரதராஜன் கோவில்ல பெருந்தேவி தாயாருக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொடுத்தாரோ அந்த சாலை கிணறு தரிசிக்கிற பாக்கியமும் கிடைச்சது. உடையவர் சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த திருமாளிகையை தரிசிக்கிற பாக்கியமும் வாய்ச்சது. அழகான ஏகாதசி தினம். இதுல காஞ்சி சங்கர மடத்துல மகா பெரியவா புது பெரியவாளுடைய அழகான பிருந்தாவனம் சமாதி அதை பார்க்கிற பாக்கியமும், இன்னைக்கு காஞ்சி மடத்துல பிரசாதம் ஸ்வீகரிக்கிற பாக்கியமும் பகவான் கொடுத்தான். நிஜமாவே தெய்வானுகிரகம் அப்படின்றது எந்த விதத்துல வேணாலும் வர்ஷிக்கும்ன்றதுக்கு இன்றைய நாள் அற்புதம். அதெல்லாம் சொல்லி மாளவே மாளாது, அத்தனை விசேஷம். அதுவும் சமர்த்த ராமதாசருடைய வைபவம், தேனாபாயினுடைய வைபவம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல காஞ்சிபுர தரிசனம். அதுவும் இன்னைக்கு வரதராஜன் கூட போய் பார்க்க போனா அதுக்குள்ள பெருசா வரதராஜன் பார்க்குற மூடு இல்லைன்னா நீ ஃபுல்லா ஆச்சாரிய புருஷர்கள் அந்த தியானத்துல போனதுனால அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டேன். வரதராஜ் சரி போனோமே அப்படி இருந்தா அதுக்குள்ள கசவை அடைச்சு விட்டா. கோவிலுக்குள்ள போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். தெய்வம் எப்படி வேண்டுமானாலும் அனுகிரகம் பண்ணும். வேணாபாய் சரித்திரத்துல ரமாபாயியாக பகவான் வந்தான், அவ்வளவு அழகா லீலைகள்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சோம். இன்னைக்கு சொன்ன வண்ணம் ரொம்ப நாள் நினைச்சு இந்த ஓரிக்கையில அவெல்லாம் வந்துட்டு போயிருக்கால ஒரு அடையாளம் கூட கிடையாதோ அங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதற்கான பதில் அங்கேயும் ஒரு ஆதி கரிவரதருடைய சந்நிதியை பகவான் காட்டி கொடுத்துட்டான். அதே மாதிரி இன்னைக்கு
நாங்கள் காஞ்சி மட்டத்துக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட 1:15 மணி ஆயிடுது. 1 மணிக்கு சாதாரணமாக அடைஞ்சிடுவா. சரி போகலாம்னு வந்தோம். அப்போ கூட ஃப்ரண்ட் டோர் மூடி இருந்தால் சரி இன்னொரு பக்கம் வழி இருக்குமேன்னு போனோம். உள்ளே போனால் தரிசனம் கொஞ்சம் வரிசையில் ஜனங்கள் இருந்தாலும் 1:30 மணி வரைக்கும் தரிசனம் உண்டுன்னா அதனால் நின்று தரிசனம் பண்ணணும். தரிசனம் முடிச்ச ஆரம்பித்தோன்னே சரி வீட்டுக்கு வந்துடலாமா, வெடி எங்கே சாப்பிட்றது, பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ திடீர்னு இங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். ராதே கிருஷ்ணா அப்படின்னார். யாருன்னு தெரியலன்னா இல்லை உங்களோட இதெல்லாம் வீடியோலாம் பார்க்குறோம் அப்படின்னார். பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னார். நிஜமான விஷயம் கண்ணு கலங்கிடுது. மகாபெரிவா அந்த வாத்சல்யம் சொல்லுவா இல்லையா, அது நிஜமாவே அந்த வாத்சல்ய அனுபவம். உடனே போனோம். அழகா காஞ்சி மடத்தில் இன்னைக்கு பிரசாதம் எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல நாம். அப்போ பகவானுக்கு நமக்கு என்ன வேணும், எந்த நேரத்தில் வேணும், எந்த விதத்தில் வேணும் அப்படின்றது ரொம்ப நன்னா தெரியும். அவ்வளவு அழகா அனுகிரகம். அப்போ சமர்த்த ராமதாசருடைய அழகான விஷயம், வேணாபாயிக்கு ஜம்முன்னு பகவான் வந்தான்றதெல்லாம் சத்தியம்தானே. 2 நாளாக அந்த டிட்டர்மினேஷனை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம தீர்மானம் இதெல்லாம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அதற்கேற்ற மாதிரி எல்லாம் நடக்கும். அவ்வளோதான். இல்லாட்டி எனக்கு அந்த காஞ்சி மடத்தில் அந்த சமயத்தில் அங்கே பிரசாதம் உண்டு, எங்கெல்லாம் போய் சாப்பிடணும்லாம் ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. எப்பயும் போவேன் வருவேன், அவ்வளோதானே வழிய. இன்னைக்கு அங்கே அதுவும் பிரசாதம் கிடைச்சதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அனுகிரகம். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். பகவத் அனுகிரகம், பகவத் அனுபவம்ன்றது ஒரே ரீதியில கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. இப்போ வேணாபாய் வாழ்க்கையை எடுத்துக்கோங்களே. சமர்த்த ராமதாசர் பிக்ஷைக்கு அவரோட மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுது வரார். அன்னைக்குன்னு பார்த்து மாமியார் பிக்ஷை இல்லைன்ற அப்பதான் வேணாபாய் சமர்த்த ராமதாஸ் திரும்பி போகும்பொழுது தான் பார்க்கிறார். அவளுக்கு ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு திரும்ப அவரை பற்றி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது சமர்த்த ராமதாசரே வரார். அப்போ அழகா அவள் கேள்விகள்லாம் கேட்கிறார். சமர்த்த ராமதாசரே பதில் சொல்றார். அதன் பிறகு அவள் தன்னுடைய ஊருக்கு போறார். அங்கேயும் சமர்த்த ராமதாசர் அழகா வரார். அங்க சத்சங்கம் கேட்கிறார். அங்க அவளுக்கு உபதேசம் எல்லாம் ஆகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப அனுகிரகம் அவ மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமா, அப்பா அம்மாவோட இருக்கும்போது ஒரு விதமா, அப்ப ஊர் எல்லாரும் ஒரு மாதிரி சொல்ல விஷத்தை எல்லாம் குடிச்சு நிரூபணமாகிறது. சமர்த்த ராமதாசர் பிக்ஷையா அழகா இந்த வேணாபாய் வாங்கிட்டு வந்துடுறார். அப்போ பாருங்களே அனுகிரகம். அதே வேணாபாய்க்கு ஸ்ரீராமநவமி உற்சவத்தை நடத்துறதுக்கான அந்த அனுமதியை கொடுக்கிறார். அவளுக்கு எக்ஸ்க்ளூசிவா சமர்த்த ராமதாசர் கடுதாசி எழுதுகிறார். அவளுக்கு உடம்பு முடியலைன்ற பொழுது பகவானே ரமாபாயா எல்லாம் பண்ணி கொடுக்கறான். அவன் ராமநவமி உற்சவத்துக்கு அவனே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டான், அவனருளாலேன்ற மாதிரி. ஒரு வேணாபாய் லைஃப்ல எவ்வளவு அனுபவங்கள். ஸோ அனுபவங்களுக்கு எல்லை கிடையாது. இவ்வளவுதான் அனுபவம் கொடுப்பான் அப்படிலாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அனுபவங்கள், அந்த பாவத்தை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் விதவிதமா வெரைட்டியா பகவான் கொடுப்பான். இப்ப பசிக்கிறது, ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா தானே சாப்பிட்றோம். நேற்று ஒன்று சாப்பிட்றோம், இன்னைக்கு ஒன்று சாப்பிட்றோம். இந்த சமயத்தில் இந்த ஹோட்டல்லாம் போனால் மினி டிஃபன் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு இட்லி, ஒரு வடை, அப்புறமா சில இடத்துல ஒரு பூரி, இல்லாட்டி ஒரு சப்பாத்தி, இல்லாட்டி ஒரு தோசை, அப்புறம் ஒரு கேசரி, அப்புறம் சாம்பார், 2 சட்னி, ஒரு மினி டிஃபன் வரும்பொழுது எல்லாம் கலந்து சுகமாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ ஒரு ஹோட்டலில் நாம் ஆர்டர் பண்ணும் பொழுது அவளால் ஒரு வெரைட்டி கொடுக்க முடியும்னா சுவாமி எவ்வளோ வெரைட்டி கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில். அதனால் வாழ்க்கைன்றது அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கவே வேண்டாம். எல்லா அனுபவத்திலையும் தெய்வீகம் உண்டு. இது மட்டும் நல்லா புரிஞ்சுனா போதும். இப்போ அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர யுத்தம், அதில் ஒரு
குழப்பம் வருது. இந்த குழப்பம் ஒரு அனுபவம். என்னடா குழப்பத்துக்கு என்ன கிடைச்சது? கீதை கிடைச்சிருக்கு. குழம்புறான், புலம்புறான், அழறான், நடுங்குறான், எல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் சொல்லல. ஆனா அதுலேயும் ஒரு தெய்வ அனுபவம் பகவத்கீதா கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே தெய்வ அனுபவம் அப்படின்றது உண்டு. தெய்வ அனுபவம் எதன் மூலமா வேணாலும் சித்திக்கும். அது ரொம்ப அழகு, பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. ஸோ எல்லாம் கிடைச்சது. சமர்த்த ராமதாசர் அனுகிரகமும் பண்றார், உற்சவத்துக்கும் வரார், எல்லாம் ஜோர் அப்படின்னு கொண்டாடுறார். ராமனே வந்தான்னு அவருக்கு புரிஞ்சது, ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிடுவார். சொல்லிட்டுலாம் போக மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார். எங்க இருந்தாலும் அந்த மഠத்தினுடைய வேலைகள் நடக்கும். நான் இன்னைக்கு கூட காஞ்சி மடத்துக்கு போகும்பொழுது பால பெரியவா ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கழிச்சு தான் காஞ்சி மடத்துக்கு வரான்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாம் வரவேற்புக்கு ஏற்பாடு எல்லாம் நடந்துருந்தது. இன்னைக்கு நான் சின்ன இவ்வளோ அழகா எல்லாம் தோரணம் எல்லாம் என்னதான் கிடைக்குங்க பார்த்தா, பெரியவா இன்னைக்கு காஞ்சி மடத்துக்கு விஜயாத்தை முடிச்சுட்டு வரா அப்படின்னு விஷயம். எல்லாம் அந்த மாதிரி தானே. அப்ப சமர்த்த ராமதாசர் அங்கிருந்து கிளம்பியாச்சு. சிவத்தர்கள் வர. சிவத்தர்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். நான் நேரடியா சேவிச்சிருக்கேன் அந்த இடத்த. அந்த குகை, அந்த அங்க வரக்கூடிய அருவி, அதுவும் மழை காலத்துல எல்லாம் போகணும், சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். இந்த குகையெல்லாம் எப்படிதான் அவர் கண்ணில் பட்டுதுன்னு நான் நினைச்சுப்பேன். அவரும் அவர் சிஷ்யன் கல்யாண் சுவாமி, இவர் 2 பேரும் தான் எங்க போனாலும் கூட 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 அவர் போயிடுவார். சிவத்தர்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்றார், பல விஷயங்களை எழுதுறார். அந்தந்த காலத்துக்கு பகவான் என்னெல்லாம் சங்கல்பிக்கிறானோ அது எல்லாமே பண்ணிட்டு இருப்பார்கள். அதே சமயத்துல சமர்த்த ராமதாசர் இந்த இந்து சாம்ராஜ்யம், ஹிந்து ஸ்வராஜ்யம், இதை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்பப்ப இந்த முகலாயர்களுடைய விஷயங்களையும் நோட் பண்ணிட்டே இருப்பார். இது யாருக்கும் வெளியில தெரியவே தெரியாது. அக்காபாய்க்கோ இல்லாட்டி வேணாபாய்க்கோ ரொம்ப ரேர். யாருக்குமே ஒரு பக்கம் ராமாயணம் சொல்லுவார், ராமநாம ஜபம் சொல்லுவார், பிக்ஷை எடுக்க போவார், குழந்தைகளோட விளையாடுவார், அதே சமயத்துல ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுவார், கீர்த்தனை பண்ணுவார். என்னன்னா இவர் கிட்டத்தட்ட ஹனுமான் மாதிரி காசால ஒரு இடத்துல சந்தியாவந்தனம் பண்ணி அங்க ஏதான அவருடைய அபியாசம் இருக்கும், யோகாபியாசம், சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவார். மத்தியானத்துக்கு வேற ஊருக்கு போயிடுவார் நடந்து. மத்தியானம் வேற ஊர்ல போய் அங்க போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவார். சரி, மத்தியானம் இந்த கிராமத்துல இருக்கார் அப்படின்றதுக்குள்ள சாயங்காலம் வேற கிராமத்துக்கு போயிடுவார். அங்க போய் சாயங்காலம் ஒரு கீர்த்தனை பண்ணுவார், சத்சங்கம் பண்ணுவார். ராத்திரி அங்கேயே தங்குவாரான்னு தெரியாது, வேற கிராமத்துக்கு போயிடுவார். இல்லாட்டி யாருன்னு சொல்ல மாட்டேன், எங்க குகைக்குள்ள போய் தங்கிடுவார். அத்தனை வேகம் அவருக்கு. ஏன்னா அந்தந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த எழுச்சியை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு கனவை அவளுக்குள்ள விதைக்கணும். ஏன்னா எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் அந்த ஒரு வேகம் வந்தாச்சுன்னா தானாகவே அது ஒரு செயல் வடிவமாகும். ஸோ எல்லாருடைய மனசும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணப்படணும். அப்ப சமர்த்த ராமதாசருக்கு என்ன, எல்லாருக்குள்ளேயும் இந்த ஹிந்து ஸ்வராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எப்படி நம்ம ஆஞ்சநேய சுவாமி ஒரு ராத்திரிக்குள்ள லங்கையில அவ்வளவு வேலை பண்றார். ஒரு சந்தியா வேலையில உள்ள நுழையிறார், அடுத்த நாள் அந்த பொழுது விடியறதுக்குள்ள அவ்வளவு வேலையை முடிச்சுடுறார். ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள. அதுக்கப்புறமா தான் ராவணன் எல்லாம் நேரடியா போய் மீட் பண்ணி எல்லாம் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள லங்கை ஒரு கலக்கிட்டு விஷயத்தை கேதர் பண்ணிட்டு வந்துடுறார் ஆஞ்சநேய சுவாமி. ஸோ தான் செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஒரு தீர்மானம் இருக்கும் பொழுது அதை நோக்கி ஓடிண்டே இருக்கார். அப்ப இப்படி போகும்பொழுது அங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பார். எல்லா இடத்துலயும் அவருக்கு சிஷ்யர்கள் உண்டு.
ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு விதமா விஷயங்களை சேகரிச்சுட்டே இருப்பார். அவளுக்கே தெரியாது நம்ம கிட்டே இந்த விஷயத்தை அவர் வாங்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியாது. அப்பதான் இந்த அப்சல் கான் பீஜப்பூர் சுல்தான் அவன் அந்த பக்கம் தான். அப்ப விஜயபுரம்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் பிஜப்பூர்னு எடுத்து விஜயபுரம். எல்லாமே அழகான பெயர்கள் தான். அப்ப அவன் அங்கிருந்து சிவாஜி, ஏன்னா சிவாஜி ரொம்ப சுதந்திரமா பல கோட்டைகள் எல்லாம் பிடிச்சுண்டு இந்து சாம்ராஜ்யத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கார். சமர்த்த ராமதாசர் ஒரு பக்கம் ஒரு சாது, ஒரு பிக்ஷை எடுத்துட்டு இருக்கவர், ஒரு கீர்த்தனம் பண்றவர், ராமநாமத்தை உபதேசம் பண்றவர், ஆஞ்சநேயர் கோயில் கற்றவர். இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் தெரியும். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவ்வளவு விஷயங்களை கேதர் பண்றார். இந்த அப்சல் கான் சிவாஜியை பிடிச்சு எல்லாம் பண்ண போறான் அப்படின்னு விஷயத்தை சென்ஸ் பண்ணிட்டார் சமர்த்த ராமதாசர். கரெக்டா பிடிச்சிட்டார். ஏன்னா அவனோட மூமெண்ட் அங்கங்க ஆள் வச்சிருக்கார் சமர்த்த ராமதாசர். வெளியில பார்க்கிற சமர்த்த ராமதாசரும் பொலிட்டிக்கல் சமர்த்த ராமதாசருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரே ஒருத்தர் தான். ஆனா இந்த பொலிட்டிக்கல் விஷயம் இந்து சாம்ராஜ்யம்னு வரும்பொழுது அவ்வளவு நுணுக்கமான ஒரு அரசியல், கைதேர்ந்த அரசியல்வாதி சமர்த்த ராமதாசர். நம்ம சாணக்கியர் ரொம்ப அழகான அரசியல்வாதி. கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணன் மாதிரி பெஸ்ட் அரசியல்வாதிலாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்துல அவ்வளவு கிளீனா, அதாவது இந்த எதிரியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிக்கணும். அதுவும் அவர் இருந்த காலகட்டம் அவ்வளவு பயங்கரமான காலகட்டம். அவெல்லாம் கொடூரமானவர்கள். ஸோ இவர் நேரடியாக சண்டை போட மாட்டார். ஆனால் தகவல்கள் சேகரித்து இந்த தகவல்கள் எல்லாம் யார் யார் மூலமாகவோ சிவாஜிக்கு அனுப்பிட்டே இருப்பார். இது சமர்த்த ராமதாசர் வழியாத்தான் இந்த தகவல் வர்றதுன்னு சிவாஜிக்கு கூட தெரியாது. எங்கெங்கெல்லாமோ இந்த ஆளை பிடிச்சி அந்த ஆளை பிடிச்சி அது போய் அப்படி இப்படி 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 போய் சிவாஜியோடைய நம்பத்தகுந்த ஸ்பை மாவலாஸ் இருப்பாள், அவளுக்கு போய் தகவல் சேர், அங்கிருந்து சிவாஜிக்கு போய் சேர். சமர்த்த ராமதாசர் தான் இந்த தகவல்களை சேகரிச்சுருக்கார், இந்த தகவல்களை கன்வே பண்ணிட்டு இருக்காருன்னு கூட யாராலையும் சென்ஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப அழகு. நிஜமாவே இந்த ஒரு அழகான ஒரு நுணுக்கம், ஒரு ரகசியம். சில விஷயங்கள்லாம் எப்பொழுதுமே ரகசியமா பண்ணணும் அப்படின்னு சொல்றது உண்டு. பட்டவர்த்தனமா பண்ணாமல் ரகசியமாக காரியங்கள் நடத்தி காட்டணும் அப்படின்றது ஒரு தர்மம், ஒரு ராஜநீதி. சரியா சொன்னா ராஜநீதின்னு இதுக்கு தான் பேர். அப்ப இந்த அப்சல் கான் விஷயம், அவன் அடுத்து என்ன மூவ் பண்ண போறான், எந்த வழியா போறான், இந்த பீஜப்பூர்ல இருந்து எப்படி போறான், ஸோ எந்த ரூட் வழியா பாஸ் பண்ணுவான், எந்த கிராமத்துல தங்கியிருக்கான், போகும்பொழுது எந்தெந்த கோவில்கள் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அந்தந்த கிராமத்து ஜனங்களை உஷார் பண்றது, அவளை அதுக்கு ஏற்ற மாதிரி காப்பாற்றிக்க சொல்றது, அதே சமயத்துல அவன் ப்ரொசீடிங் எப்படி போயிட்டு இருக்கான்னு விஷயங்கள் தெரிஞ்சுண்டு இது அப்படியே சிவாஜிக்கு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு சாது, ஒரு சந்நியாசி இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா எல்லாமே ராமராயாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க. இவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், இல்லாட்டி அந்த ராஜாங்கத்துல தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும், அதெல்லாம் கிடையாது. இந்த தேசம் நன்னா இருக்கணும், ஹிந்துக்கள் நன்னா இருக்கணும், இந்த தேசம் இந்து சாம்ராஜ்ய தேசம், ராமனுடைய விஷயங்கள் நடக்கணும், எங்க திரும்பினாலும் ராமராயாவுடைய விஷயங்கள் பேசப்படணும், ராமராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகணும். அப்ப இந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், ஆஞ்சநேயர் நிஜமாக இந்த பெஸ்ட் பொலிட்டீஷியன். அவ்வளவு அழகா லங்கை சுந்தரகாண்டம் வாசிச்சோம்னா ஆஞ்சநேயர் பக்தர்ன்ற ஒரு பாயிண்டை விட்டுட்டு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல், சரியா ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். சுந்தரகாண்டத்தை அழகா வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஆஞ்சநேயருடைய அந்த ராவணனை மீட் பண்றது, அந்த ஹேண்டில் பண்றது சான்ஸே கிடையாது. அவ்வளவு புத்தி சாதுரியத்தோடு இருக்கும் அந்த சுந்தரகாண்ட விஷயம். அந்த மாதிரி தான் சமர்த்த ராமதாசர்.
ஸோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் இதெல்லாமே பண்றார் பக்தியோட கூட. இதையும் ராம கைங்கரியமா பண்ணிட்டு இருக்காரு ஒழிய வேற எதுவுமே அவருக்கு அல்ல பர்சனல் பெனிஃபிட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் லோகக்ஷேமார்த்தம். அந்த பாயிண்ட்ல ஒரு கர்மயோகி போல அவர் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அவசியம். இந்த பொலிட்டிக்கல் விஷயமும் ஒரு தேசத்திற்கான அடையாளம். ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயம் உட்கார்ந்து இருக்குன்னா ஒரு ராஜா ஒழுங்கா இருந்தா தான் தேசம் நன்னா இருக்கும். தேசம் நன்னா இருந்தா தான் பிரஜை நிம்மதியா இருப்பான். ஏன்னா இந்த முகலாயர்கள்லாம் பார்ப்பான், நீ மதம் மாறியாச்சுன்னா உனக்கு வரி கிடையாது, நீ மதம் மாறலைன்னா உனக்கு 50% வரி அப்படி உண்டு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ், நீ மதம் மாறியாச்சுன்னா உனக்கு வரி கிடையாது, இல்லாட்டி லேடிஸ் வரைக்கும் வரி உண்டு. அப்படின்லாம் நிறைய உண்டு. நிஜமாவே நம்முடைய ஹிஸ்டரியில எல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. அப்ப ஒரு ராஜாங்கம், ஒரு ராஜ நீதி, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தேசத்தை செக்யூர்டா ஆக்கினாதான் ஜனங்கள் நிம்மதியா இருக்க முடியும். ஜனங்களுக்குள்ள அந்த தைரியம் வந்தாதான் தேசம் செக்யூர்டா ஆக முடியும். அப்ப அவ்வளவு துல்லியமா இந்த அப்சல் கான் விஷயத்தை கவனிக்கிறார். நேரடியா போய் கவனிக்கிறது இல்லை, எல்லாரும் அங்கங்க சிஷ்யால அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கார். யார் யாருக்கு எந்தெந்த வேலைகள் கொடுக்கணும், யார் யார் மூலமா எந்தெந்த காரியங்களை இந்த உலகத்துல பண்ண. இப்ப கல்யாண சுவாமியை வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதுறது அப்படின்னு கூட உட்கார வச்சுண்டு, உத்தவ வச்சுண்டு டாக்லியில அந்த மடத்தை நிர்வாகம் பண்றது. அதே மாதிரி இந்த திவாகர் கோசாவி மகாபலேஸ்வர் அந்த பக்கத்துல விஷயங்கள், வேணாபாயி அக்காபாயி இவாளை வச்சுண்டு அந்த சாஃபலோடைய ஸ்ரீராம நவமி உற்சவ விஷயம், எத்தனை விஷயங்களை ஹேண்டில் பண்றா பாருங்க. இதுக்கு நடுவில் இள வயசு பசங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு தண்டால் எடுறா, பஸ்கி எடுறா, புஷ்அப்ஸ் எடுறா, புல்லப்ஸ் எடுறா, ஸ்ரீராம ஜெயராம ஜெபிடா அப்படின்னு சொல்றார். குழந்தைகளுக்கு எல்லாம் உட்காந்து ஆஞ்சநேயர் கதைகளை சொல்லி ஆஞ்சநேயர் மாதிரி பலமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதே சமயத்துல குடும்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து, ஏன்னா குடும்ப ஸ்திரீகள் கொடுத்த சாணியை வச்சுட்டு தான் டாக்லியில அந்த பசுஞ்சான ஆஞ்சநேய மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ற. அப்ப ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இழுத்து பிடிச்சுண்டு ஓடிட்டு இருக்கார். அது ரொம்ப அழகு. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு வரல, அந்த ஊரை கூட்டணமே தேர் இழுக்கிறதுக்கு, ராமராஜ்யம்ன்ற ஒரு தேர் இழுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையா சேர்த்துட்டு வரார் சமர்த்த ராமதாசர். இப்ப இந்த அப்சல் கான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு வரான், சிவாஜி அட்டாக் பண்ண வரான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புற சிவாஜிக்கு. ஒரு கோடட் லெட்டர். நேரடியா படிச்சா சத்தியமா ஒருத்தருக்கும் புரிய, கிட்டத்தட்ட விதுரர் போல. விதுரர் நிஜமாவே இன்னொரு பெஸ்ட் பொலிட்டீஷியன் விதுரர். விதுரர் நீதி எல்லாம் பார்க்கணும். அதுவும் முக்கியமா பாண்டவர்களுக்கு அந்த அரக்கு மாளிகை தீ விஷயத்தை அவரை மாதிரி கோடா சொல்லவும் முடியாது, யுதிஷ்டர் மாதிரி டீகோட் பண்ணவும் தெரியாது யாருக்கும். கோடிங் டீகோடிங் இன்னைக்கு ஐடி ஃபீல்ட் எல்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருப்பார். இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தேசத்துல இருந்தது. பார்த்தோம்னா இந்த பாகவதத்துல இந்த சிசுபாலன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு இவெல்லாம் பகவானை திட்டா மாதிரி வாக்கியங்கள்லாம் வரும். அதே என்ன சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா அதுக்கு இன்னொரு விதமா அர்த்தம் கொடுப்பா. இந்த இரண்யாக்ஷன் வராகமூர்த்திய திட்டுவான், காற்றில் அலையக்கூடிய மானமிலா பன்றி அப்படின்னு. சாதாரணமா நேரடியா பார்த்தா திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனா அதை வேற விதத்துல டீகோட் பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய வண்டின்னு அவனே அவனுக்கு தெரியாமல் வராக சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றா போல அர்த்தம் பண்றான். இந்த சம்ஸ்கிருதத்துக்கு அப்படி ஒரு அழகு உண்டு. தமிழ்லயும் உண்டு. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்ற மாதிரி திட்டுறாளா கொண்டாடுறாளான்னு அவளுக்கு தான் தெரியும்.
அந்த மாதிரி ரொம்ப அழகான இந்த ஒரு சாமர்த்தியமும் வேணும். நம்ம சும்மா எல்லாத்துலேயுமே ஒரு சாமர்த்தியம் வேணும். சும்மா எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு இது நடக்கும் அப்படி நடக்கும் மட்டும் இருக்க முடியாது. நம்பணும், கடமைகளை பண்ணணும், ஸ்ரத்தையோடு இருக்கணும். சாமர்த்தியமும் நம்முடைய சுயமுயற்சி சாமர்த்தியம் எல்லாமே அவசியம் வாழ்க்கையில். இதே சில சந்தர்ப்பங்கள் சமர்த்த ராமதாசர் ராமராயா நீ பார்த்துக்கோன்னு விடுவார். சில விஷயங்கள்ல நாம பண்ணணும். இப்ப பகவான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறான், எடுத்து சாப்பிட்றது நம்மளுடைய வேலை தானே. சாப்பிட்றது, மெல்றது, முழுங்கிறது, அந்த மாதிரி பகவான் எல்லாம். ஸோ உடம்பு முடியல, ஒரு டாக்டர் பகவான் கொடுத்துருக்கான், டாக்டர்கிட்ட போகிறது நம்ம வேலை தானே. அது கூட நம்மளுடைய டாக்டர், நமக்குன்னு ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், போய் பார்க்கறது, இந்த டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்றது, அது நம்ம கிட்ட தானே இருக்கு. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர், ஆதிசங்கர பகவத் பாதர்லாம் அவ்வளோ பிரம்ம விஷயம் பேசுறார். ஆனா போய் ஒவ்வொரு கோவிலா புனருத்தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தான் எங்கும் நிறை பரபிரம்மம் தானே. அவருக்கு என்னதுக்கு போய் பத்ரிநாத் கோவில சரி பண்ணணும், இல்லாட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல அழகா யந்திரம் வைக்கணும், இல்லாட்டி அகோபிலத்துல யந்திரம் வைக்கணும், ஸ்ரீசக்கரம் வைக்கணும், என்ன அவசியம் இருக்கு? ஜனங்களுக்காக, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஸ்ரீசக்கரம் வச்சா அந்த ஆகர்ஷணம் ஜனங்களுக்கு நல்லது, தேசத்துக்கு நல்லது. அவர் தன் பர்சனலுக்காக ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்ப இது எல்லாமே அத்தனை விசேஷம். ஸோ சமர்த்த ராமதாசர் ஒரு பொலிட்டிக்கல் ராஜகுருவினுடைய இன்னொரு விதமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பார்ப்போம். 3 நாளா நம்ம பார்த்துட்டதெல்லாம் ஒரு குருவா வேணாபாயிக்கு ரமா பகவானுடைய அனுகிரகம்ன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். ஸோ ராஜகுருவாக ராஷ்டிர குருவாக சமர்த்த ராமதாசருடைய விஷயங்களை இன்னிலேருந்து பார்ப்போம். கொஞ்சம் ராதே கிருஷ்ணா. ஏன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய லைஃப் ஹிஸ்டரியில இந்த அப்சல் கான் விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு காரணக்கர்த்தா நம்ம ஆளு சமர்த்த ராமதாசர். எல்லாரும் சிவாஜி மட்டும் பேசிட்டு இருக்கோம், சரியா? அதுக்கு அஸ்திவாரம் இவனை என்ன பண்ணணும், அவன் எந்த மெத்தட்ல வரா, சிவாஜி ராஜா எப்படி இருக்கணும்னு கோடர் லெட்டர் எழுதினவர் சமர்த்த ராமதாசர். இதை பேஸ் வச்சிருந்து தான் சிவாஜி மகாராஜா அப்சல் கான் அடிச்சா. ஸோ எய்தவன் சமர்த்த ராமதாசர், அம்புதான் சிவாஜி. அந்த எய்தவனும் அம்பையும் நாளைக்கு மீதி பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र मूर्ति की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो छत्रपति शिवाजी महाराज की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.